ஏசாயா 53:2 சொல்லுகிறது, இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களுக்கென்று கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டன. ஆனால் அவை அனைத்தும் கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நிறைவேறியது என்றாலும், வரப்போகும் மேசியாவை பற்றி அந்த நாட்களின் யூத ரபிகள் நினைத்திருந்த விதத்திலே கிறிஸ்து வரவில்லை. இங்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இளங்கிளையைப் போன்றது என்று நாம் பார்க்கின்றோம். இளங்கிளை என்பதனுடைய எபிரேய பதம் யான். யான் என்பதற்கு பொருள் என்னவென்றால், தாவரத்தினுடைய வேர் அருகே அடிப்பகுதியிலிருந்து ஒரு வீரியமுள்ள செங்குத்துளிர் வளரும். அது அசல் தாவரத்தினுடைய, அந்த பிரதான தாவரத்தினுடைய ஊட்டச்சத்துக்களை திருடிக்கொள்ளும். அதை ஒரு உறிஞ்சும் கிளை என்று சொல்லுவார்கள். எனவே விவசாயிகள், பயிரிடுகிறவர்கள் பிரதான தாவரத்தை பாதுகாக்க இந்த இளங்கிளை, இந்த உறிஞ்சும் கிளையை அவர்கள் வெட்டி அகற்றி விடுவார்கள். கிறிஸ்துவனுடைய கன்னி பிறப்பும் அதுபோல விரும்பப்படாத ஒன்றாக இருந்தது. நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்று யோவான் 1:46 நாம் வாசிக்கிறோம். அப்படி சொல்லப்படுகிற நாசரேத்தில் அவர் வளர்ந்தவர். இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று நாம் மத்தேயு 13:55 வாசிக்கின்றோம். இவர் தச்சனுடைய குமாரனாக 30 ஆண்டுகள் வளர்ந்தவர். இவர் கல்லாதவர் அல்லவா? வேத எழுத்துக்களை இவர் எப்படி அறிந்திருக்கிறார் என்று யோவான் 7:15 நாம் பார்க்கின்றோம். எனவே கல்வி தகுதி இல்லாதவராக இவர் கருதப்பட்டார். ஆரம்பத்திலே இஸ்ரவேலர்களுக்கு நிலத்தை, தேசத்தை பகிர்ந்து கொடுத்த பொழுது பென்யமீன் புத்திரருக்கு எருசலேம் கொடுக்கப்பட்டது. இதை யோசுவா 18:28 நாம் பார்க்கின்றோம். எருசலேம் பென்யமீன் கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட சுதந்திர வீதம். அந்த பென்யமீன் வம்சத்திலிருந்து இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக பழைய ஏற்பாட்டு சவுல் ராஜா வந்தார். எனவே யூத ரபிகளுடைய கணிப்பு என்னவென்றால், மேசியா ராஜாவாக பிறப்பார். முதல் ராஜாவாக வந்த அந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்து அவர் பிறப்பார். அவர் எருசலேமிலிருந்து பிறப்பார் என்றெல்லாம் அவர்கள் கணித்து, எனவே கிறிஸ்துவை அவர் ஒதுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவர் என்று அவர்கள் நினைத்தனர். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேர் என்ற வார்த்தையையும் இந்த 53:2 நம்ம பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் எளிமையான, சிறுமையான குடும்ப பின்னணியை இது குறிக்கின்றது. பயிரிடுகிறவர்கள் விதைகளை முளைக்க வைக்கும் பொழுது நன்கு செழிப்பாக வளராத தாவரங்களை கழித்து போட்டு விடுவார்கள். வறண்ட தண்ணீர் போஷுக்கு இல்லாத அந்த நிலப்பகுதியில் வருகின்ற அந்த வேர்கள் அப்படியாக வறட்சியாக இருக்கும். அது செழிப்பான தாவரமாக வளர முடியாது. எனவே கிறிஸ்துவும் ஏழ்மையான ஒரு குடும்ப நிலைமையிலே அவர் வந்தபடியினாலே அவரை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை.